ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஸ்டீம்டு தஹி வடை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கப்ஸ் உளுந்த 1 ஹவர் சோக் பண்ணிவிட்டு அப்புறம் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம வந்து மிக்சியில் 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கணும். அதோடு சேர்த்து சால்ட்டு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 கப்பு ரவா, தென் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு எல்லாமே போட்டு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். ஃபோம் வர அளவுக்கு நல்லா பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டீமர் பிளேட்டில் ஆயிலை தடவி அதில் வடை சைஸுக்கு ஒரு பாலாக எடுத்து நம்ம அந்த மாவை வந்து வைக்கணும். ஸ்டீமர் பிளேட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டீமர் பிளேட்டை ஸ்டீமரில் வச்சு ஒரு 7 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணணும். ஸோ 7 மினிட்ஸில் நல்லா வந்து நம்மளுக்கு வடை வந்து சாஃப்டாக ரெடி ஆயிரும். இப்போ தஹியில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி ஸ்மூத்தாக எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்டீமரில் வந்து இப்போ நல்லா நம்மளுக்கு சாஃப்டான வடை கிடச்சிருச்சு. தஹியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஹாட் பாத்திரத்தில் நல்லா பாயில் பண்ண வைக்கணும் வாட்டரை. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்காக போட்டு நல்லா கொதிக்கணும். அதில் நம்ம வந்து வடையை போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வேண்டிய டாமரின் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளி ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை நல்லா வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். அதை நம்ம ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஃபெனல் சீடு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த அரைச்ச டாமரின் தண்ணியை அதில் ஊற்றி கொஞ்சம் ஸ்லைட்டாக கொதிக்க வைக்கணும். இதோட சேர்த்து டாமரிண்டை அரைச்சி வச்சிருக்கிறதையும் நல்லா ஊற்றி ஸ்லைட்டாக கொதி வரப்போ நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், தென் குமின் பவுடர், பிளாக் சால்ட்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன், சுகர் 1 ஸ்பூன், ஜாகரி 1/2 கப், தென் சால்ட் 1/4 ஸ்பூன் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டால் இம்லி சட்னி ரெடி. நம்ம வடை மேலே இந்த ரெடியாக வச்சுருக்கிற தஹியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இம்லி சட்னியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தென் மாதுளையை வச்சு கொத்தமல்லியை வச்சு அதை கார்னிஷ் பண்ணிட்டா நம்மளுக்கு சாஃப்டான ஸ்டீம்டு தஹி வடை ரெடி ஆகிடும். அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா இது ஃப்ரை பண்ண வடை இல்லை, இது வந்து ஸ்டீம்டு தஹி வடை.